அவர் வசிஷ்டர் ரொம்ப அழகா சொல்றாரு, மனிதர்கள் தங்களுடைய முயற்சியை பயன்படுத்தி, தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி, முயற்சியை பயன்படுத்தி தன்னுடைய பிராப்த கர்மத்தை நசிக்கனா என்னது, அதை பலன் இல்லாமல் அது வேலை செய்ய விடாம அதை நசிக்க முடியும் அப்படிங்கிறார். ஆனால் அது தெரியாததனாலதான் எல்லாம் விதிப்படி நடக்குது, எல்லாம் விதிப்படி நடக்குது என்று மக்கள் தங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல வசிஷ்டர் சொல்றாரு. அது எப்படி நீங்க சொல்லலாம்? அவர் கேட்கிறாரு ராமர், அது எப்படி நீங்க விதி இல்லைன்னு சொல்லலாம்? விதிப்படி தானே எல்லாமே நடக்குது, பிறப்பு இறப்பு எல்லாமே இருக்குது, அதை எப்படி நீங்க மதியால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என்ன முயற்சி செய்யறியோ இந்த முயற்சி நாளைக்கு உனக்கு பலன் தருமா தராதான்னு கேட்கிறாரு. ஆமா, தரும். அப்ப இன்னைக்கு நீ செய்யற முயற்சி நாளைக்கு உனக்கு பலன் தருது. அதே மாதிரிதான் உன்னுடைய பிராப்த கர்மம், உன்னுடைய சஞ்சித கர்மம், அது நீ எந்த கர்மம் வேணாலும் இருக்கட்டும், இதற்கு முன்னாடி செஞ்சது இருக்குதுன்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு நான் பாதிக்கப்படுறேன், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா அது நான் ஏற்கனவே செய்த கர்மம்னு நம்ம பேசுறது உண்டு, சொல்வது உண்டு. அப்ப ஏற்கனவே நான் செய்த கர்மத்தினால்தான் இன்று நான் கஷ்டப்படுகிறேன் என்று நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு நான் செய்யக்கூடிய செயல் தான் நாளைக்கு எனக்கு பலன் வருவதற்கும் ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகும். அப்ப இங்க வசிஷ்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு நீ எப்படி முயற்சி செஞ்சேன்னா நாளைக்கு உனக்கு பலன் வர மாதிரி இதற்கு முன்பு நீ செய்த முயற்சிகள் பல இருக்கின்றது. அந்த முயற்சிகளுடைய அந்த செயல்களுடைய பலன் தான் இப்ப நீ நீ கஷ்டம்னு சொல்லி நீ அனுபவிக்கிற. அதே மாதிரிதான் இப்ப நீ செய்ய வேண்டிய செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த செயல்களுடைய பலன்களை நீ ஜெயிக்க முடியுங்கிறார். நமக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கலாம், நீங்க சொல்றது புரியலைங்க சாமி, எங்களுக்கு இதனால இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு நல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல், இந்த செயல் நாளைக்கு பலனை தரும். அது நல்ல பலனோ கெட்ட பலனோ ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, எந்த ஒரு செயலுன்னு ஒரு விவசாயியே இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு விதை விதைக்கிறான், ஒரு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு அது ஒரு விதையா வருது, இதுல வராம போது, மழை பெஞ்சு அது கருகி போது, வாட் எவர் இட் இஸ். ஆனா இன்னைக்கு ஒரு முயற்சி பண்றான்ல, இப்ப இந்த முயற்சியோட பலன் ஒரு நாள் வருவது போல நாம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், மேபி இன்னைக்கு அவன் விதை போட்டு 3 மாசம் கழிச்சு அவனுக்கு நல்ல விதைஞ்சு வந்துருச்சுன்னா அது அன்னைக்கு பலன். அப்ப அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது நிஜமா இருந்தாலும் அதோட ரூட் எங்க இருக்குது, 3 மாசத்துக்கு முன்னாடி விதைச்ச அந்த நெல்லு தானே காரணம். அதே மாதிரி இன்னைக்கு நாம அனுபவிக்கிறது ஏற்கனவே எப்போதோ நாம் செய்த முயற்சி, ஏற்கனவே செய்த செயலுடைய பலன் தான் இப்ப இருக்குது. அப்படி அந்த பலன் இருக்கும் பட்சத்துல நாம இன்னைக்கு செய்யற செயலை நாம மாத்தி அமைச்சுக்கிட்டோம்னா இதற்கு பின்னாடி வரக்கூடிய செயல்களை நாம் மாத்த முடியும், அதை வரக்கூடிய பலன்களை மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாரு, ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த கர்மங்கள், இந்த செயல்கள், இந்த விதிகள் எல்லாம் வலுவிழந்து இருக்கின்றன அப்படிங்கிறார். இன்னைக்கு உனக்கு ஃப்ரெஷ்ஷா எனர்ஜி இருக்குது, இன்னைக்கு உனக்கு ஃப்ரெஷ்ஷா புத்தி இருக்குது, இன்னைக்கு உன்னோட முயற்சி நீ அதிகமா போட்டு நல்ல கர்மங்களையும் நல்ல புண்ணியங்களையும் செய்யும் பொழுது உன்னுடைய கடந்த கால பிராப்தங்களையே நீ ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறார். ஆனால் இன்னைக்கு நீ முயற்சி செய்யாமல் விடும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிராப்தங்களுக்கு உண்டான பவர் அது அப்படியே இங்க செயல்படும் அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் இன்று செய்யக்கூடிய செயல்களின் மூலம் நல்ல கர்மங்களையும் நல்ல புண்ணியங்களையும் நாம் மேற்கொண்டு நாம் சம்பாதிக்கும் பொழுது கடந்த கால பிராப்தம் நமக்கு எப்படியாக இருந்தாலும் அதை விட நாம் இன்று செய்யக்கூடிய செயல்கள் உத்தமமாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தாக்கத்தை நாம் குறைக்க முடியும் ரொம்ப தெளிவா சொல்றார் வசிஷ்டர். ஆனால் இந்த முயற்சிகள் இல்லை என்றால் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே நம்ம பயந்துகிட்டு இல்லை செய்யாம முயற்சி இல்லாம இருந்தோம்னா ஏற்கனவே நீ செய்த செயலுடைய பலன் அப்படியே நேரடியாக உன்னை தாக்கும். இப்ப இந்த இடத்துலதான் அவர் ரொம்ப தெளிவுபடுத்துற. அந்த மக்கள் என்ன பண்றாங்க, தான் செய்ய வேண்டிய அந்த முயற்சியை போடுறது இல்ல, இந்த முயற்சி போட்டு மாத்தணும்ன்ற அந்த இன்டெலிஜென்ஸும் இல்ல, நடக்கிறதெல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னா அப்படி பார்க்கும் பொழுது இவங்க முயற்சி இல்லாத போது என்ன நடக்கணுமோ அதுதானே நடந்துட்டு போயிட்டே இருக்குது. நல்லது.